இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்ற முடியுமா, சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படணும்னா இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். சோடசக்கலை, திருமூர்த்தி டைம், திருமூர்த்தி நேரம். அமாவாசையும் பௌர்ணமியும் முடிகின்ற நேரத்தை கரெக்டாக குறித்து வைத்து கொண்டு அதிலிருந்து முன் 1 மணி நேரம் பின் 1 மணி நேரம் என்று சேர்த்து 2 மணி நேரங்கள் நீங்கள் அமைதியாக ஜீவசமாதியிலையோ கோவில்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஆலயத்தில் திருமூர்த்தி நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் 5 வினாடிகள் அந்த திருமூர்த்தியோடைய அனுகிரகம் வரும். இந்த 5 சொடக்கு டைமில் தான் அவருடைய பவர் இந்த உலகத்தில் பரவும். இதை தெரிந்தவர்கள் இன்னும் கூட நிறைய பேர், எனக்கு தெரிந்த நண்பர்கள், திருமூர்த்தி டைம்னா போய் தியானத்தில் உட்காந்துருவாங்க. பெரிய லெவல் சக்ஸஸ் தான். ஏன்னா கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் சிவன் பிரம்மா விஷ்ணுவின் அம்சம். திருமூர்த்தியோடைய அனுகிரகம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் வேணும்னு கேட்குறதுக்கு எதுவுமே இருக்காது. என்ன இருக்கும்? எதுவுமே. நீங்கள் கேட்டதை மொத்தத்தையும் கொடுத்துருவார். கோடி கணக்கில் கடனை, வருமானமே இல்லை, ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனு, திருமூர்த்தியோடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா ஒரு செகண்டில் எங்கேருந்தோ பணம் வரும், எங்கேருந்தோ ஜாமீன் வரும், எங்கேருந்தோ உதவி வரும், எங்கேருந்தோ வாழ்க்கை வரும். அனைத்தையும் வெற்றியாக்கக்கூடிய, வசமாக்கக்கூடிய, உங்கள் வசியமாக்கக்கூடிய ஒரு நேரம் திருமூர்த்தி நேரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்ற முடியுமா, சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படணும்னா இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். சோடசக்கலை, திருமூர்த்தி டைம், திருமூர்த்தி நேரம். 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 100 பேர் தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ரகசியம் நிறைந்த மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அப்படியே ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இந்த திருமூர்த்தி நேரம். இந்த திருமூர்த்தி நேரம் மாதத்தில் 2 முறை வரும். 5 செகண்டு தான், 5 நொடி தான், நொடி பொழுது 5 நொடி. மாதத்தில், ஒரு மாதத்தில் மொத்தமே 10 வினாடி தான், 10 செகண்டு தான் வரும் இந்த டைம். இந்த டைம் எதுன்னு நம்மளுக்கு தெரியணும். எப்பொழுது வரும்? அமாவாசை முடிந்து பிரதமை ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு திதி, ஒரு திருமூர்த்தி டைம் 5 செகண்டு, அவ்வளோதான். அதோட பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம். இதுதான் மேஜராக பார்க்கணும். இப்போது இந்த திருமூர்த்தி டைம் எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த திருமூர்த்தி டைமில் அப்படியே அமைதியாக ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு காடோ மலையோ கோவிலோ வீடோ அமைதியாக அப்படியே உட்காந்து ஆழ் மனசில் உங்கள் பிரச்சனையை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்கிற இடமே காணாத போயிடும். எவ்வளோ பிரச்சனை ஒன்றாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமா ஒன்றாலும் இருக்கட்டும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மகான்களும், சித்தர்களும், யோகிகளும், ஞானிகளும், ரிஷிகளும் திருமூர்த்தி டைம் பயன்படுத்தி தான் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. அகத்தியரே இதை பற்றி பாட்டே பாடுகிறார், அகத்திய பெருமான். அதனால் அகத்தியர் என்ன சொல்கிறாரு? மனோன்மணியை மனதில் நினைத்து தியானிப்பவர்கள் இந்த திருமூர்த்தி நேரத்திலே சிவன் பிரம்மா விஷ்ணுவின் 3 அம்சங்களில் கலந்த இந்த திருமூர்த்தியின் அம்சத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்திலும் நீங்கள் கேட்பதில் வெற்றின்னு சொல்லிட்டார். யார்? அகத்தியர். அப்போது இந்த திருமூர்த்தி டைம் எப்போ வரும்னா, அமாவாசை முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முடிகிற டைமுக்கு பிஃபோர், முன்னாடி 1 மணி நேரம், முடிந்த பிறகு
1 மணி நேரம், அதாவது பிரதம ஸ்டார்ட் ஆன பிறகு 1 மணி நேரம், மொத்தத்தில் 2 மணி நேரம். அதாவது அமாவாசை முடிய போதுங்க, 10 மணிக்கு அமாவாசை முடியுதுன்னு வச்சுக்கோங்க, 9 மணிக்கு எடுத்துக்கணும். 9 மணி என்பது அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற 1 மணி நேரம். அமாவாசை முடிந்த பிறகு பிரதம ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம்னா 11 மணி. அப்போ 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி 2 மணி நேரம் தியானம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ். ஆனால் சக்ஸஸ்னால் எப்படின்னா சாதாரண சக்ஸஸ்லாம் கிடையாது, பெரிய சக்ஸஸ். அவ்வளோதான், உங்கள் தலையெழுத்தே மாறிடும். ரஜினி கண்டக்டராக இருந்து திடீர்னு சூப்பர் ஸ்டார் ஆன மாரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த முடிகிறதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் தான் ஜெயிக்கிறாங்க. யாருமே பிறக்கும் போதே வெற்றியாளராக பிறக்கிறதில்ல. அதனால் பௌர்ணமி முடிகின்ற அந்த நேரத்திலிருந்து முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கங்க. அமாவாசை முடிகிற நேரம், அமாவாசை எத்தனை மணிக்கு முடியுதோ அதிலிருந்து அந்த முடிகிற நேரத்திலிருந்து 1 மணி நேரம் முன்னாடி பிரதம திதி ஸ்டார்ட் ஆன பிறகு 1 மணி நேரம், மொத்தத்தில் 2 மணி நேரம். அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும் முடிகின்ற நேரத்தை கரெக்டாக குறித்து வைத்து கொண்டு அதிலிருந்து முன் 1 மணி நேரம், பின் 1 மணி நேரம் என்று சேர்த்து 2 மணி நேரங்கள் நீங்கள் அமைதியாக ஜீவசமாதியிலையோ கோவில்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஆலயத்தில் திருமூர்த்தி நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் 5 வினாடிகள் அந்த திருமூர்த்தியோடைய அனுகிரகம் வரும். இந்த 5 சொடக்கு டைமில் தான் அவருடைய பவர் இந்த உலகத்தில் பரவும். இதை தெரிந்தவர்கள் இன்னும் கூட நிறைய பேர், எனக்கு தெரிந்த நண்பர்கள் திருமூர்த்தி டைம்னா போய் தியானத்தில் உட்காந்துருவாங்க. பெரிய லெவல் சக்ஸஸ் தான். ஏன்னா கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் சிவன் பிரம்மா விஷ்ணுவின் அம்சம். நீங்கள் பாருங்கள், திருன்னு ஒரு பேர் ஸ்டார்ட் ஆனாலே அந்த ஊரில் ஒரு கோவில் ஃபேமஸாக இருக்கும். திருவண்ணாமலை, திருவாரூர், இந்த மாதிரி திருவள்ளூர் வீரராக பெருமாள், திருவான்மையூர் மருதீஸ்வரர், சரிங்களா, திருவெரும்பூர், திருச்சி, இந்த மாதிரி திரு என்றாலே அந்த இடத்தில் ஒரு ஆதிக்கம் செயல்படும். பெரிய லெவலில் ஒரு வைப்ரேஷன் அங்கே வேலை செய்யும் திருன்னு வந்துட்டாலே. இந்த திருமூர்த்தி என்பது, மூர்த்தி என்பது மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தியை சொல்லக்கூடியது, கீர்த்தியை சொல்லக்கூடியது. அனைவருமே மீளா துயரில் இருக்கிறீங்க, வழியே கிடைக்காது, வாழ்க்கையோடைய எண்டில் நிற்கிறீங்க, விளிம்பில் நிற்கிறீங்க, எஜ்ஜில் நிற்கிறீங்கன்னு நினச்சி வருத்தவே படாதீங்க. இந்த வீடியோ உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகுது, அதுக்கு தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் யூடியூப்பில் 1000 வீடியோ இருக்குது, இது ஏன் உங்கள் கண்ணில் படணும்? இந்த நேரத்தில் ஏன் கண்ணில் படணும்? ஏதோ காரணம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் காரணம் காரியம் இல்லாமல் ஒருவருடைய காதில் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்காது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஏன் பார்க்கணும்? எவ்வளோ வீடியோ இது பார்க்கலாமே, இல்லை இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படாமல் போயிருக்கலாமே, இல்லை இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாமே, ஏன் இதை நீங்கள் முழுசாக பார்க்கணும்? அப்போ ஏதோ ஒரு பிரபஞ்சம் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருது, அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போது அமாவாசை முடிகின்ற நேரத்தை குறித்து வைத்து கொள்ளுங்கள், பௌர்ணமி முடிகின்ற நேரத்தை குறித்து வைத்து கொள்ளுங்கள். அந்த முடிகின்ற நேரத்திலிருந்து முன்னாடி 1 மணி நேரமும் முடிந்த பின்பு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவும், முன் பின் சென்ட்ராக அந்த முடிகிற டைமுக்கு எழுதி முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம், 2 மணி நேரங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் தியானம் செய்தால், தவம் செய்தால், மந்திர உச்சாடனம் செய்தால், இல்லை கந்த சஷ்டி படித்தா, இல்லை கந்தகுரு கவசம் படித்தா, 2 மணி நேரம் எனக்கு தியானம் பண்ண தெரியாது சார், நான் பூஜை பண்ணலாமா? பூஜை செய்தால் 5 வினாடிகளில் திருமூர்த்தியோடைய நிச்சயமாக அனுகிரகம் உண்டு. உங்களுடைய லைஃப் வேறு லெவலில் கொண்டு போய். இப்பயும் சொல்கிறேன், கோடி பேரில் 100 பேர் கூட இதை ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது. ஏதோ ஒரு சில பேருக்கு தான் இது தெரியுதே, ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி. ஏதோ கோடி கணக்கில் இருக்கிறவங்களும் ஒரு 100 பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கணக்கு எடுத்துக்கலாம், பல கோடி பேரில். நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இதை என் வாடிக்கையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். பழைய ஆட்களுக்கெல்லாம் இது தெரியும் திருமூர்த்தி நேரம்னா. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
வருகின்ற பௌர்ணமி, இப்போ தான் அமாவாசை போச்சு, வருகின்ற பௌர்ணமி, அந்த பௌர்ணமி முடிகின்ற நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு முன்னாடி 1 மணி நேரம் பின்னாடி 1 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு கேலண்டர்லேயும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பாங்க. சரியான பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க. பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும். திருமூர்த்தியோடைய அனுகிரகம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் வேணும்னு கேட்குறதுக்கு எதுவுமே இருக்காது. என்ன இருக்கும்? எதுவுமே. நீங்கள் கேட்டதை மொத்தத்தையும் கொடுத்துருவார். கோடிக்கணக்கில் கடனை, வருமானமே இல்லை, ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனு, திருமூர்த்தியோடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா ஒரு செகண்டில் எங்கேருந்தோ பணம் வரும், எங்கேருந்தோ ஜாமீன் வரும், எங்கேருந்தோ உதவி வரும், எங்கேருந்தோ வாழ்க்கை மாறும். அனைத்தையும் வெற்றியாக்கக்கூடிய, வசமாக்கக்கூடிய, உங்கள் வசியமாக்கக்கூடிய ஒரு நேரம் திருமூர்த்தி நேரம். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி அடைங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அமாவாசை பௌர்ணமி ஆரம்பித்து முடிகிற, அமாவாசை முடிகிற நேரத்திலிருந்து முன்னாடி 1 மணி நேரம் பின்னாடி 1 மணி நேரம், பௌர்ணமி முடிகிற 1 மணி நேரம், லாஸ்ட்டு பௌர்ணமி முடிய போகுதுன்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், முடிந்த பிறகு பிரதமை ஆரம்பிக்கும். பிரதமையில் ஸ்டார்டிங் 1 மணி நேரம் நீங்கள் இதை தியானம் செய்யுங்கள். பெரிய லெவல் சக்ஸஸ் நீங்கள் வாழ்க்கையில் அடைவீங்க. நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. 200% நான் உறுதியாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய மீளா துயரில் இருந்தாலும் இந்த திருமூர்த்தி நேரம் உங்களை மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் காப்பாற்றும். இது சொல்ல விவரிக்க முடியாத, இது வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டைம். அதை அனுபவிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.